தமிழக ஆளுநர் என் ரவி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையேயான மோதல் போக்குதான் கடந்த சில மாதங்களாகவே செய்திகளை ஆக்கிரமித்திருந்தது. தமிழக அரசின் சார்பில் அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மாத கணக்கில் ஆளுநர் மாளிகையில் நிலுவையில் வைத்ததுதான் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவும் காரணமாக இருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலையீட்டிற்கு பிறகு இருவரும் சந்தித்து இதை சுமூகமான முறையில் அரசை நடத்திட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலானது உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் வழியே தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் என் ரவி இடையே நடந்த சந்திப்பு, இன்று மாலை நடந்த இந்த சந்திப்பு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சந்திப்பு குறித்து ஏற்கனவே ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. அதில் இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றது என்ற ஒரு கருத்து அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பிலும் இதுவரைக்கும் அனுப்பியிருந்த மசோதாக்கள், நிலுவில் இருக்கக்கூடிய மசோதாக்களை விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும், அந்த மசோதாக்களை தொடர்ந்து நிலுவையில் வைத்திருக்க கூடாது என்ற பல்வேறு வலியுறுத்தல்கள் அரசு தரப்பிலிருந்து முதலமைச்சர் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இதில் முன்னாள் அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அவர்கள் மீது வழக்கு தொடருவது குறித்த ஒரு மசோதாவும் இதில் அடக்கம் என்பது இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். மசோதாக்களை விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் இங்க முதலமைச்சர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. என்னென்ன மசோதாக்கள் இதில் முக்கியத்துவம் பெறுகிறது, அதனுடைய சாரம்சம் என்ன? தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த 10 முக்கியமான மசோதாக்களை அரசியல் சாசனத்தில் எங்கும் குறிப்பிடாத வகையில தேவையின்றி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதை திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற்று அந்த மசோதாக்களுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் ஆளுநரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பாகத்தான் தமிழக முதலமைச்சருடைய அறிக்கை என்பதும் வெளியாயிருக்கிறது. அந்த 10 மசோதாக்களை நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டீங்க, அதை திரும்ப பெறுங்க, பெற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரத்துல ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி, MR விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடருக்கு அனுமதி கேட்டிருந்தோம். அது அனுப்பப்பட்ட கோப்புகள் பல மாதங்களாக நிலுவையில் இருக்கிறது. அந்த கோப்புகளுக்கும் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதில் KC வீரமணி தொடர்பான கோப்பு 15 மாதங்களுக்கு மேலாக நிலுவையில் இருக்கிறதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். MR விஜயபாஸ்கர் தொடர்பான கோப்பு 7 மாதத்துக்கு மேல ஆளுநர் மாளிகை நிலுவையில் இருக்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்துல காலியாக இருக்கக்கூடிய உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர் நியமனம் செய்வது தொடர்பான கோப்புகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. அதை ஒப்புதல் அளித்து திரும்ப அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு ஆளுநர் அவர்கள் செயல்பட வேண்டும். அப்போதுதான் மாநில அரசுக்கும் மாநில மக்களினுடைய நலனுக்கும் நிர்வாகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில ஆளுநருடைய செயல்பாடுகள் அமையும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் ஆளுநரிடம் எடுத்துரைத்ததாக இந்த அறிக்கை என்பது வெளிக்காட்டுகிறது. ஆளுநர் அவரிடம் நிலுவையிருக்கக்கூடிய மசோதாக்கள், கோப்புகள் தொடர்பாக அவர் கோரிய அனைத்து விவரங்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்கள் மூலமாக ஆளுநர்கள் அவர்களுக்கு நேரிலும் எழுத்துப்பூர்வமாகவும் நாங்கள் கொடுத்திருக்கோம். உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில ஆளுநர் அவருடைய அழைப்பை ஏற்று நாங்க இன்னைக்கு சந்திச்சோம். நிலுவையிருக்கக்கூடிய மசோதாக்கள், கோப்புகளுக்கு உரிய காலத்துல ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வருங்காலையில் இது போன்ற தாமதங்கள் ஆளுநரால் ஏற்படக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறதாக அறிக்கை என்பது சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆலோசனையின் போது அரசின் சார்பாக மேற்கொள்ள இந்த கருத்துக்கள் என்னென்ன முன்வைக்கப்பட்டது, அமைச்சர்கள் என்ன எடுத்துரைத்தார்கள், தலைமைச் செயலாளர் விரிவாக எடுத்து கூறினார். இது போன்ற பல்வேறு தகவல்களை அடங்கிய ஒரு கடிதம் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்துல அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயர் அமைப்புகளின் மீதும் தனக்கு மிகுந்த உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் மற்றும் கோப்புகள் குறித்து தெரிவித்தது மாநில நிர்வாகம் மற்றும் பொதுநலன் கருதி அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும். அந்த நோக்கில் தான் இன்றைக்கு சந்திப்பு நடைபெற்றதாகவும் தமிழக முதலமைச்சருடைய அறிக்கை என்பது சுட்டிக்காட்டுகிறது.
நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு உடனடியாக விரைந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டதை திரும்ப பெற்றுட்டு அதுல ஒப்புதல் கொடுக்க வேண்டும். கோப்புகளிலிருந்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டெல்லாம் ஆளுநருக்கு எடுத்துரைத்தோம். ஆளுநருடைய முடிவுக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையுடைய முழு சாராம்சமாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நிலுவையில் உள்ள மசோதாக்களை விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தான் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து ஆளுநரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மோதல் போக்கானது முற்றுபெறுமா? ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? இந்த முடிவு விரைவாக இருக்குமா என்ற ஒரு பல்வேறு கேள்விகளையுமே இந்த சந்திப்பு எழுப்பியிருக்கிறது. அவற்றை பின்வரும் நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.